கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக கேட்கலாம். எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான பகல் வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை பார்க்கும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். மீண்டுமாய் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது இது வானத்தின் அப்பம் என்று வேதத்திலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வானத்தின் அப்பமாகிய இந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் எங்களுடைய கண்களை நீர் பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய சித்தங்கள், உம்முடைய செயல்கள் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இவைகள் எங்களுக்கு அனைத்தும் பிரயோஜனமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகலத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் உட்காரலாம். வாசித்த சங்கீத பகுதிக்கு நாம் கடக்கிறோம். 2ஆம் வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. இப்போ இந்த சங்கீதத்திலே தாவீது அரசன் ஒவ்வொரு சங்கீதம் முடியும் போது ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது முதல் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே அவரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் என்று தெளிவாய் சொல்லுகிறது. இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டுங்க? கர்த்தரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். இந்த சங்கீதம் எந்த அடிப்படையில் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால் 1 நாளாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது முதல் வசனம் ஒரு தெளிவான ஒரு நீரோட்டமான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம், அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேவின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால், ஒரே நிமிஷம், நாமும் இப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்குள் இருக்கிறோம். நாமும் இப்பொழுது எங்கு இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். இப்போ முதல் வசனம் சொல்லுகிறது, ஒரு கோத்திர பிதாக்களின் குமாரனாகிய யாரு? ராஜாவினுடைய அந்த மகனுடைய பெயர் என்ன சொல்லப்படுது பாருங்க, ஓதேவின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினது. இப்போ நீங்கள் தேவனுடைய ஆவியிலே தேவாலயத்தை நீங்கள் வந்து நாம் அமர்ந்திருப்போம் என்றால், தேவனுடைய ஆவி நமக்குள் இருந்தால் எப்பொழுது எந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோமோ அந்த நேரத்தில் தேவனை அசட்டை பண்ணாமல் மகிமைப்படுத்துவோம். எந்த இடத்தில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த இடத்தில் கண்டிப்பாக நாம் மகிமை செலுத்த வேண்டும். இதுதான் இந்த வேத சத்தியம். இங்கு நாம் வாசித்த 133ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல அந்த கர்த்தரை அவரை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் மகிமைப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அதில் விடியற் காலத்து வெளிச்சமில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது இந்த இடத்துல 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 15 நாளை பார்க்கும்போது 2 நாளாகமும் 15 நாளை 2 நாளாகவும் 15:3 பார்க்கும்போது இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தெய்வம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு மெய்யான தெய்வம் இருக்கிறார். நமக்கு யார் இருக்கிறாங்க? இப்போ ஒரு மெய்யான தெய்வம் இருக்கிறது.
அப்போ அந்த தெய்வத்துக்கு விரோதமாய் நாம் அசட்டை செய்யும் போது தேவ ஆவியானவர் அந்த நாட்களில் இறங்கினது போல இன்று நம்மை கொண்டு வெளிச்சத்துப்படுத்துகிறார். நம்முடைய கசப்புகளை, நம்முடைய அசட்டைகளை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய புத்தியினங்களை சொல்லுகிறார். இங்கு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே என்ன இல்லாமல் போனதுங்க? இல்ல, வசனம் முதல் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. என்ன இல்ல? முதல்ல என்ன இல்ல? ஒரு மெய்யான தெய்வம் உங்களுக்குள் இருந்தால் ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துவீர்கள். இதுதான் வசனம், இதுதான் ஃபார்முலா. முதல்ல அங்க மெய்யான தெய்வம் ஏன் இல்லை என்று சொல்லும் போது, ஆளாளுக்கு ஒரு தெய்வத்தை வணங்கினதுனால ஒரிஜினாலிட்டி கண்டுபிடிக்க முடியல. என்னதுங்க? ஆளாளுக்கு ஒரு தெய்வத்தை வணங்கினதுனால ஒரிஜினாலிட்டியை கண்டுபிடிக்க முடியல. அது பெண்டிகாஸ்டா இருக்கட்டும், அத்தட்டிக்கா இருக்கட்டும், மெத்தட்டிக்கா இருக்கட்டும், ஆங்கிலிக்கனா இருக்கட்டும், ஏஎல்சி லுத்தரனா இருக்கட்டும், அன்னைக்கு இஸ்ரேல் கோத்திரம் எப்படி உடைந்ததோ, 2 தனியாய் நின்று 10 தனியாய் நின்றதோ, இதெல்லாம் சரித்திரம். இப்போ நமக்கு அது பிரசங்கத்துக்கு அதெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. இதான் வரலாறு. நீங்கள் வீட்டில் பார்த்துக்கணும், பைபிளை கத்தட்ட கேட்டு வாசிக்கணும். ஆண்டவரே, இந்த கோத்திரம் ஏன் பிரிந்தது? ஆளாளுக்கு ஒரு சாமியை வச்சதுனால கோத்திரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுங்க? பிரிஞ்சு போச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் முன்கூட்டி அவங்க சபையை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். எதை நான் சொல்லலைன்னா நீங்கள் அங்கே போய் சொம்புக்கு சண்டை போட்டுக்கிட்டு, சேருக்கு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. அதுதான் அங்கே இங்கேயும் வேதம் சொல்லுகிறது. அவங்க சிஎஸ்ஐ மெத்தடில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க சிஎஸ்ஐ கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற அந்த வட்டாரத்தில் இருக்கிற சிஎஸ்ஐக்கெல்லாம் என் கால் ஏறிடுச்சு. பலிபீடத்துலலாம் ஏறி நான் பிரசங்கம் பண்ணி கூலியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ புதுசாக போகிறேன் அவங்களுக்குள்ள. யாரால் போகிறேன்? அந்த தம்பியின் கல்யாணத்துக்காக போகிறேன். அங்கே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அவர்களுக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஏனென்றால் சரித்திரம் அது சொல்லிடுச்சு எனக்கு. 1947 சொல்லியாச்சு, தம்பி உனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதப்பா, நீ அங்கே போய் எதுவும் பிரச்சனை பண்ணிக்காதப்பா. இதெல்லாம் வரலாறு. அப்போ இந்த இடத்துல, இந்த சம்பவத்தில் நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? இஸ்ரவேலிலே என்ன இல்லாமல் போனதுங்க? என்ன இல்லாமல் போச்சு? ஃபஸ்ட்டு ஒரு மெய்யான தெய்வம் இல்லாததுனால ஆளாளுக்கு ஆராதனை நம்ம அட்டகாசம் பண்ணுறோம். ஒரு தெய்வம் இருந்தால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். அதை நம்ம சரியாக செய்கிறது இல்லை. காரணம், நம்மளுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குது. அது யார் என்ன அப்படின்றது தான் இந்த சங்கீதமும் இந்த நிருபமும் இணைந்து காட்டுகிறது. இப்போ இதில் 3ஆம் வசனம் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. என்ன இல்லாமல் போயிடுச்சுங்க? என்ன இல்லாமல் போயிடுச்சு? கொஞ்சம் எல்லாம் வாயை திறந்து பேசுங்க. என்ன இல்லாமல் போயிடுச்சுங்க? உபதேசிக்க ஆசாரியன் இல்லை பாருங்க. அங்க என்ன கொடுமையிலும் இதுதான் கொடுமை. நீ பல்லாக்க தூக்கிட்டு போய் வாழ்ற, பல்லாக்கு தூக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யார் இல்லாமல் போயிட்டா? ஆசாரியன் இல்லை. நீ பல்லாக்கு தூக்கக்கூடாதப்பா, சரித்திரம் அப்படி சொல்லுகிறது. கிமு 2000 இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக இவையெல்லாம் எழுதப்பட்டதாப்பா. இயேசு கிறிஸ்துவ நாட்களில் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறதாப்பா. பழைய ஏற்பாட்டில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இப்படி விளக்கம் கொடுக்குறாரப்பா. இந்த காரியெல்லாம் செய்யக்கூடாது, உனக்குன்னு ஒரு சாமி வச்சு வாழக்கூடாது. நமக்கெல்லாம் ஒரு மெய்யான தெய்வம் இருக்கிறார், நம்முடைய யெகோவாவாய் இருக்கிற பிதாவாகிய தேவன் அவன் சொல்றாரு. இப்ப அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க. என்ன இல்லாம போச்சுங்க? வேதம் இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன், அப்போஸ்தலர் நீ என்ன வேணாலும் அட்டகாசம் பண்ணிக்கிங்கப்பா. அந்த அப்போஸ்தலர்கள் நினைவாக நம்ம கொடுக்கப்படுகிற விசுவாச பிரமாணத்தை நீ தடை பண்ணாத. அந்த 2 நிமிஷம் எந்திரிச்சு நில்லு. உனக்கு காலே வரலைன்னா கூட சேரை போட்டு நின்று பாரு, அப்பதான் அந்த பலன் உனக்கு கிடைக்கும். ஏன் இப்ப அதே நிலைமை தான் இந்த இடத்துல இருக்கு. என்ன இருக்குது? 3ஆம் வசனத்துல முதல்ல என்ன இல்லை? மெய்யான தெய்வத்தை பற்றி அறிவு இல்லை. மெய்யான தெய்வம் யார் என்று தெரிந்து கொள்ள இன்னும் நம்ம முயற்சி செய்யல. அடுத்தது, உபதேசிக்கிறவங்க யாரும் இல்லை. 3வது, அந்த இடத்துல வேதமும் இல்லை. இது இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சாலமன் சொன்னார். சாலமன் என்ன சொன்னாரு? இது இல்லாத இடத்துல ஜனங்க மேட்ரு க்ளோஸ், அவ்வளவுதான். அப்ப இந்த நம்முடைய வாழ்க்கையில ஒன்று, மெய்யான தெய்வம் எப்பொழுதும் நம்மோடு கைகோத்து கொண்டு இருக்க வேண்டும். நம்மோடு
உங்களோட இருக்கிறாரோ இல்லையோ, நீங்கள் நான் தான் நேற்றே தான் உங்களை பற்றி சொல்லிட்டேன். நான் இன்றைக்கி திரும்ப திரும்ப இதை நான் சொல்ல முடியாது. நீங்கள் சபைக்கு வந்தீங்கன்னாவே நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க, நாங்கள் யாருன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் நீதிமான்கள். அதனால் உங்களை பற்றி எல்லாம் நான் குறை சொல்ல வரல, என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். இது அந்த நாட்கள் நடந்த வரலாற்றை நான் விளக்குறேன், அவ்வளோதான். அப்போ அந்த வரலாறு சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு ராஜ்யத்திலே முதலாவது மெய்யான தெய்வம் இல்லை என்றால், இரண்டாவது அந்த தெய்வத்தை பற்றி உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லாவிட்டால், அந்த உபதேசிக்கப்படுகிற பொருளாகிய இந்த வேத புஸ்தகம் இல்லாவிட்டால், இரண்டாவது வசனத்துக்கு இப்ப நீங்க வந்தீங்கன்னா தெரியும், அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு வந்து அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரத்தாரே, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அடுத்த வார்த்தை இதுக்கெல்லாம் கைத்தட்ட வேண்டாம். அடுத்த வார்த்தை தான் மெயின். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்போ ஒரு மெய்யான தெய்வம் இப்போது உங்களுக்கு சொல்லப்படுகிறது. முதலிலே வாசித்தோம், தெய்வத்தை காணவில்லை என்று பார்த்தோம். ஏனென்றால் ஒவ்வொரு கோத்திரமும் அவன் சொந்தத்திற்கு ஒரு தெய்வத்தை வைத்துக் கொள்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தான் இட்டதுதான் கட்டளை என்று இங்கு வந்து அசால்ட்டாக உட்காருகிறோம். தேவனுடைய ஆராதனையிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்காமல் போகிறோம். அப்பொழுது தேவன் பார்த்து இந்த வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இது ஒரு வரலாற்று சம்பவம். இதுக்கு பிறகு என்ன நடக்கிறதெல்லாம் நாளாகம புஸ்தகத்தை நீங்க வாசித்தே ஆகணும். ராஜாக்களின் புஸ்தகத்தை அறிந்து கொள்ளணும். எல்லாம் தெரியாது. ஏனென்றால் உங்கள் இருக்கிற தெய்வம் நீங்கள் யாருக்கு பிரதிநிதி என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கர்த்தத்துவத்துக்கு நீங்கள் பிரதிநிதியாக இருந்தால் இவன் சொல்லுகிற வார்த்தை உங்களை தொடும். இவன் சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்ப கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவன் ஒவ்வொருவரையும் திருவுளம் பற்றி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை அறிந்தவங்களுக்கு தெரியும், அறியாதவனுக்கு புரியாது. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நாம் அறிய முற்படுவோம், அறிவிப்பு செய்வோம், பலனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படிதான் இந்த வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது என்ன சொல்லுது பாருங்க, அவனை விட்டு விடுவீர்கள் ஆயில், அவரை விட்டு விடுவீர்கள் ஆயில் அவர் உங்களை என்ன பண்ணுவாருங்க, அவர் விட்டு விடுகிறதுனால என்ன நடக்குது? அப்படியே நீங்க 5ஆம் வசனத்தை இப்ப பார்த்தீங்கன்னா, அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. உண்மையிலே இந்த சபையில உங்களுக்குள்ள யார்கிட்டையும் சமாதானம் இல்லைங்க. நான் கரெக்டா சொல்றேன். நீங்க வெளியே உள்ள வந்தீங்க, உங்களுக்குள் சமாதானம் இருந்தா நீங்க ஆராதனைலாம் அப்படியெல்லாம் உட்கார மாட்டீங்க. அவரை கனம் பண்ணினா டக்குன்னு எந்திரிப்பீங்க. அவரை பாடணும்னா டக்குன்னு உடனே பாட்டு வாயில வரும். ஒரு நிமிடத்தை கூட இங்க நீங்க அசால்ட் அடிக்க மாட்டீங்க. அந்த மெய்யான தெய்வத்தை குறித்து ஒரு அறிவு இல்லடே உர்றா, இது இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அங்கடா, நாளைக்கு வீட்டுக்கு வந்து மணி ஆடு மாடெல்லாம் உள்ள விட்டுருவோம். எனக்கு அவரு தெரியும், இங்க இல்லைன்னா அங்க, அங்க இல்லைன்னா அந்த ஊர்ல இந்த ஊர் எல்லாத்துக்கும் போன் இப்பதான் இருக்குது. நாங்கள் போலியோ ஜோம் பண்ணி அப்படியே ஆவியை உள்ளே இறக்கிக்கிறோம்பா. அதெல்லாம் இந்த காலத்தில் செல்ல, அந்த காலத்தில் இல்லைங்க. அந்த காலத்தில் அப்படியே தேவனுடைய ஆவி இறங்கிட்டா அப்படியே பர்ஃபெக்டாக வசனம் உள்ளே வரும். அப்போ அந்த நாட்களிலே கர்த்தரை அறிகிற அறிவாகிய வேதமும் மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ளாத மனிதனுக்கும், வேதமே வாழ்க்கையிலே இல்லாத மனிதனுக்கும், அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே வந்தாலும் சரி, தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியே போனாலும் சரி, அவனுக்கு சமாதானம் இல்லை என்று இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதுக்கெல்லாம் அல்லேலூயா வராதுங்க, வரவும் கூடாது. இது தேவனுடைய எச்சரிக்கை. இன்னும் 90 நாள் இருக்கு. உங்களுக்கு உயிர் வேண்டுமா? உங்கள் உயிர் பேசிக்கொண்டு இருக்க வேண்டுமா? உங்களுடைய சுவாசம் உங்களோடு வாழ வேண்டுமா? கர்த்தரை பார்த்துக்கொள். அதுதான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம்.
என் கை அவனை கை விடுவதில்லை. ஆனா நீ கையா பிடிக்கல, அவர் எப்படிப்பா உன்னை பிடிச்சிருக்காரு நீ சொல்ற? இதுதான் இந்த வசனம் இங்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இந்த எச்சரிப்பு யாருக்கோ எனக்கு தெரியாது, இந்த எச்சரிப்பு எதுக்கோ எனக்கு தெரியாது. இது எனக்காக கூட இருக்கலாம். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இப்படியும் திருப்பி அடிக்கும், இப்படியும் அப்படியும் அடிக்கும். அதனால தான் இதை எச்சரிக்கையோடு உங்களுக்கு வியாக்கியானத்துக்கு கொண்டு வருகிறேன். அப்பொழுது அவரை விட்ட ஜனம் எங்கு போனாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, திரும்ப வீட்டுக்குள் வந்தாலும் சரி, அந்த செய்கையின் கிரியிலே அவங்களுக்கு என்ன இல்லாம போகுதுங்க? சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. காரணம், தேவன் அவர்களை விட்டு விட்டார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. சவுல் கர்த்தரை அறிந்து கொண்ட அபிஷேகம் இருக்கும்போது எல்லா சூனியக்காரர்களையும் அழித்தான். சூனியக்காரர் ஒருவரையும் அவன் கைக்குள் வைக்கவில்லை. போடுறா 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 எல்லா சூனியக்காரர்களையும் அடித்து தேசத்தை சுத்தப்படுத்துவதை போல சீன் காட்டினான். காரணம், அவனுக்குள் இருந்த ஆவி, அவனுக்குள் இருந்த வேகம், அவனுக்குள் இருந்த வேதம். நாட்கள் கடந்தது. தேவ ஆவிக்கு விரோதமாய் அவன் நின்றான். தேவன் அவனை விட்டு விலகினதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது யாரை தேடி ஓடினான்? எந்த சூனியக்காரர்களை விட்டு விலகினானோ அதே போல் தேடி வந்தான். அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லிக் கொடுத்தார், ஓமையிலே சொல்லிக் கொடுத்தார். ஒரு இருதயம் வெறுமையாக்கப்பட்டு இருந்தால் அது போய் அதற்குள் இருந்த பொல்லாதாவை கடந்து வெளியே போய் மீண்டும் ஏலத்தனையான ஆவிகளை உள்ளே கொண்டு வரும்போது அந்த இடத்திலே மெய்யான தெய்வத்துக்கு மரியாதை இல்லாமல் போய்விடுகிறது. அசட்டை. அந்த மெய்யான தெய்வத்தை உபதேசிக்கிற உபதேசி எனக்கு சுத்தமாய் ஒன்றும் மரியாதை இல்லாமல் போய்விடுகிறது. காரணம் என்ன? நீ தேவனை விட்டு விலகினதினாலே, உனக்கு சமாதானம் இல்லாததினாலே நீ ஊருக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாய். நீ தேவனை குற்றப்படுத்துகிறாய். உனக்கு சமாதானம் ஏன் இல்லை? வசனம் இங்க தெளிவா சொல்லிடுச்சு. நீ தேவனோடு இல்லை, நீ தேவனை தேடவில்லை, தேவனுடைய முகத்தை பார்க்க விரும்பவில்லை, உலகத்தை பார்க்கிறாய், உலக காரியத்திலே தியானிக்கிறாய், உலகத்திலே உனக்கு ஒரு பேர் வர வேண்டும் என்று அலைக்கழிக்கிறாய். ஒன்றுமில்லை. கர்த்தரை அறியாதவன் 850 கோடி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு தமணிக்காக. இன்றோ நாளையோ என்று அவனுக்கு தெரியாது. அவன் கர்த்தரை அறியாதவன். கர்த்தர் உங்களுக்கும் 2 தமணியை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த மனிதன் உடலில் எவ்வளவு 73 வயதில் எத்தனையோ ஆபரேஷனை பார்த்து எல்லா உறுப்புகளையும் மாற்றி இன்று வரை 850 கோடிக்கு சொந்தக்காரன் என்று ஆஸ்பத்திரியில் மாஸ்க் போட்டு படுத்துக் கொண்டு இருக்கிறான். ஊரறிந்த விஷயம், உலகறிந்த விஷயம். எனக்கு கர்த்தரை அறியாதவன். அவன் கையில் எவ்வளவு பணம் இருக்குதுங்க? 850 கோடி இருக்கிறது. அவன் எல்லா பொருளையும் மாற்றிக்கலாம். இந்த உடல்ல தமணி எல்லாம் நீங்க மாற்ற முடியாது. அது இருதயத்தோடு ஒட்டப்பட்ட ஒரு பொருள். நம்முடைய இருதயத்துக்கு கீழே இறைவன் ஒரு கையை போல கொடுத்து வலது பக்கத்தில் ஒரு தமணி, இடது பக்கத்தில் ஒரு தமணி வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. ரொம்ப சின்னதா இருக்கும். அது அப்படி அப்படி கப்புக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பிச்சு. நம்முடைய ரத்தம் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அதுக்குள் போய் தான் அது மற்ற இடத்துக்கு கொண்டு போகும். இவ்வளவு சகோதரன் கோமாவில் தான் இருக்கார். 73 வயது. அவர் தேசத்தில் பெரிய பணக்காரர். இன்றும் அவர் ஓடினால் 2000 5000 கொடுத்து கூட அவருடைய காரியத்தை விரும்புகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்று கர்த்தர் நமக்காக ரத்தத்தை சிந்தி எழுதின இந்த வேதத்தை சந்திக்க விசனத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காரணம், இங்கே வசனம் சொல்லுகிறது, உள்ளே போகும்போது அவனுக்கு சமாதானம் இல்லை, வெளியே வரும்போதும் சமாதானம் இல்லை. தேசத்தின் குடிகள் எல்லாருக்கும் என்ன உண்டாயிருக்குங்க? மகா அமளி உண்டாயிருக்கு. கர்த்தரை பற்றியே தெரியாது. கர்த்தருடைய ஆராதனை பற்றி அமளி விடுறது, எடுத்து விடுறது, இப்படிலாம் நடக்கக்கூடாது. இதுதான் இங்க வேதம். அப்ப இங்க இதனுடைய முக்கிய சமாச்சாரம் என்ன? இந்த 10ஆம் மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? இதில் 3 காரியம் இருக்கிறது. 3 காரியத்தை நீங்கள் அறியாவிட்டால் 3 காரியம் உங்களுக்குள் நடக்காது. ஒன்று, மெய்யான தெய்வத்தை அறிகிற அறிவு இல்லாவிட்டால், மெய்யான தெய்வத்தை பற்றி உபதேசிக்கிற உபதேசியாரோடு உங்கள் நட்பு இல்லாவிட்டால், அந்த மெய்யான உபதேசியாருடைய வாயிலே வேதம் இல்லாமல் உலகம் இருந்து விட்டால் கர்த்தர் உங்களை கைவிட ஆரம்பித்து விடுவார். கர்த்தர் கைவிட்ட பிறகு நிலைமை என்னாகும்? வேதத்தில் இருக்கு. அருமை தாவீது அரசன் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை பார்த்து 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லி தரார். ஏனென்றால் இந்த கர்த்தர் உங்களை விட்டு விலகினால் முதலாவது சமாதானத்தில் தான் பிசாசு உங்களை கை வைப்பான். என் குமாரனாகிய
சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்திருக்கிறாய், நான் நம்புகிறேன். அவரை நீ உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ சேவிக்க வேண்டும். கர்த்தர் எல்லாருடைய இருதயங்களையும் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தேவன் நீங்க வாயை திறக்காம இருக்கிறதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் வாயை திறந்து கர்த்தரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் எலக்ட்ரிசிட்டியை விட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப கர்த்தர் ஏதோ ஒரு முகாந்திரம் இங்க கொண்டு வரார். இப்ப இங்க சமாதானம் இல்லாம இருக்கிற இடத்துல ஒரு அமளி இருக்கு. எல்லாம் மனசுக்குள்ள ஒரு அமளி இருக்கு. அப்ப அந்த அமளி இப்ப எப்படி வெளியே காட்டும்? இப்ப குளிர்காலம். இப்ப உங்களுக்கு கொடுக்கிற சோறு என்ன சோறு? இன்னைக்கு குளிர்காலம். இன்னைக்கு என்ன சர்ச்சில் சோறு கொடுக்குறீங்க? என்ன சாதம்? சரீரத்துக்கு சம்பந்தமாகுமா? சரீரத்துக்கு மேட்ச் ஆகுமா? இதுதான் அமளி. சமாதானம் இல்லை. கேட்டா இந்த வாரம் என்னங்க இது? 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. சரித்திரம் எழுதியாச்சு. போன வாரம் 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் போன வாரம் அதில் என்னென்னமோ இருந்துச்சு. அதுக்கு முந்தின வாரம் 3 குடும்பம் கொடுத்துருக்குது. அதனால கொஞ்சம் காயெல்லாம் இருந்திருக்குது. இதுதாங்க உலகம். ஏன் சமாதானம் இல்லை? ஏன் இங்க அமளி நடக்குது? இது ஏன் மனுஷனுக்கு கொடுக்கல? கர்த்தருக்கு நம்ம செய்யறோன்னு ஏன் மனசு வரல? இதுதான் கர்த்தர் நம்மை விட்டு விட்டால். அதுதான் சாலமோன் அவன் சொல்ற தாவீது, தம்பி நீ என் வாரிசு தான். எனக்கு எத்தனையோ குடும்பம் இருந்துச்சு. அதுல இருந்து கர்த்தர் ஒருத்தனை கூட தூக்கல. ஆட்டோமேட்டிக்கா பிசாசன் அவங்க உயரெல்லாம் எடுத்துட்டான். சாலமோன் அழகான மகன தலைவருக்கு இருந்தார். நல்ல சுருட்ட முடியோட ரொம்ப ரொம்ப அழகு. அவனை குறித்து வேதம் சொல்லும் போது தாவீதின் குமாரனாகி அவனுடைய உடம்பில் ஒரு தழும்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு இருக்கு தழும்பு. எல்லாத்துக்கும் அம்மா குத்தி இருக்கிறாங்களா? அது பேர் என்னதுங்க? தழும்பு. பாருங்க, அவனுக்கு தழும்பே இல்லை. அவ்வளவு அழகு. அழகுனா அப்படி ஒரு அழகு. ஆனா அவன் செஞ்ச காரியம் செட் ஆகல. தூக்கிட்டார் ஆண்டவர். அதை அவன் சொல்லித்தரான் இவனுக்கு சொல்லும் போது, தம்பி உனக்கு என்ன வேணும்? உத்தம இருதயம் இருக்கணும்ன்றாரு. இருதயம் இருந்தா இந்த வேலையெல்லாம் செய்வோமா? நம்ம தன்னை போல பிறனை நேசின்னு சொல்றீங்க, இந்த காரியம் செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆலோசனை கிட்ட போவோம், உபதேசியார்கிட்ட போவோம். அதெல்லாம் இப்ப இல்ல. நானே ராஜாயா, எனக்கு தெரியும் இந்த கடவுளை எந்த டைமுக்கு எந்திரிக்கணும், எந்த டைமுக்கு உட்காரணும், எந்த டைமுக்கு கத்துறதுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். என்னெல்லாம் ஆட்டக்கூடாது, அசைக்கக்கூடாது. நாங்கள் அப்படி வந்தவங்க, இப்படி வந்தவங்க. இனி எவ்வளோ நாள் இப்படி ஏமாத்துவீங்க? இங்கே வசனம் தெளிவாக சொல்லிகிட்டே வருது. இன்னும் 90 நாள் யாருக்கோ எனக்கு தெரியாது, எனக்கு கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு சொல்கிறப்ப தம்பி ஜாக்கிரதையா இருப்பா, இந்த வருஷத்தை பார்க்கணும். இல்லை நீ 1ஆம் தேதி ஆராதனைக்கு வந்த அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிற. இன்னும் ஒரு 10-12 ஆராதனை உனக்கு நான் கொடுக்கணும். இப்பவே உன் வாங்கிட்ட வேதம் இல்லை, இப்பவே உன்கிட்ட உபதேசம் இல்லை, இப்பவே உனக்கு ஒன்றும் தெரியல, நான் உன்னை எப்படிப்பா வழி நடத்துவேன்னு எனக்கு சொல்லி தராருங்க. அப்படி என்கிட்ட வேதம் இருந்ததுன்னா அமளி நடத்த நான் விட முடியாது. சமாதானத்தை இங்க விதைக்கணும். அப்ப அந்த சமாதானத்தை விதைக்கணும்னா இந்த தேவன் செய்யற காரியத்தை உண்மையா சொல்லணும். அதுதான் என் வேலை. யார் என்ன பண்ணல எனக்கு அதுக்கு சம்மந்தம் எல்லாம் இல்லை. ஆராதனை ஹானர்னா அவருக்கு மரியாதை செலுத்தணும். அவர் தான் தெய்வம். இங்க அவர் தான் உங்களுக்கு முற்பிதாக்களின் தகப்பன். அவர் தான் உங்களை வழி நடத்துறார். அப்ப இங்க வசனம் அடுத்தது என்ன சொல்றாரு? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க வேண்டும். நீங்க உற்சாக மனதோடு சேவிக்கிறீங்களா? யாரை கேட்டாலும் ஒருத்தன் குறைய சொல்லி போறது. அவன் 2 பேர் கொடுத்தாங்க, 4 செலவு. சரி, ஒரு 200 ரூபா செலவு பண்ணிட்டு, ஏயா நான் 200 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், இதில் தான் எழுதி தொலைகிறது, என் பணத்தை ஆராதனை போறதுக்குள்ள கொடு அப்படின்னா எடுத்து கொட்டிட்டு வாங்கிட்டு போயிடு. அது ஏன் பிறருடைய காரியத்தை அசிங்கப்படுத்துறீங்க? இது தேவனுடைய ஆலயம். இதுல நிர்விசாரம் வரக்கூடாது. அப்ப தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம ஜாக்கிரதையா இதுல செய்யணுங்க.
என்ன சொல்றாருங்க? கடைசியா என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து எல்லாத்தையும் அறிகிறாரு. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் 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 கொஞ்சம் பைபிள் வச்சிருக்கலாம், படிச்சு பார்த்துங்க. அவ இந்த வருஷம் உயிரோடு இருக்குன்னா படிச்சுங்க, வேணானா விட்டுருங்க, எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. கர்த்தர் சொல்ற, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அவர் என்றென்றைக்கும் அவ்வளவுதான். அதான் சத்தியம். நீ அவரை விட்டுட்ட, அவருடைய போதகத்தை விரும்பல, அவர் தான் மெய்யான தெய்வம், நீ சாட்சி சொல்ல மாட்டேன்ற, அவருக்கு பிரியமான காரியத்தை நீ செய்ய மாட்டேன்ற. அப்ப அந்த மனுஷனுக்கு உனக்கு என்ன இருக்கு? 800 கோடி உட்காந்து ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கணும், உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒன்று ரெண்டு பேரும் ஒருவர் தான். என்ன நீ நானும் சார்ந்து ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சி வேற அவன் ஒன்றும் எடுக்கல, அங்கே படுத்துக்கிட்டு அவனுக்காக 1000 கோடி ஜாதி, 1000 கோடி மதங்கள், 1000 கோடி கிறிஸ்தவன் கூட இன்னைக்கு அவனுக்காக ஜெபம் பண்ணுறான். அவர் வரணும் ஆண்டவர், அவன் மரத்தை கட்டி பிடிச்சி ஆடணும் ஆண்டவர், அவன் ஆடுறதை என் கண்ணார பார்த்துட்டு நான் உயிரை விடணும். வேறு அந்த மனுஷனுக்காக வேண்டுதல் பண்ணுறாங்கப்பா, ஜாதி மதம் பேதம் இல்லாமல் வேண்டுதல் பண்ணுறான். அவனுக்கு உனக்கு என்ன இருக்குது? ஒன்று ரெண்டு பேரும் ஒன்று தான். அவன் 800 கோடி வச்சு அதுக்கு பொருள் மாற்ற முடியாமல் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஒன்றுமே இல்லாமல் வந்து இங்கே கர்த்தர்ட்ட மேட்ரு போட பார்த்துட்டு நீ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற. அப்போ நமக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். சாலமனுக்கு அவர் சொல்லி கொடுத்த அருமையான வார்த்தை அது. அப்போ நாம் தேவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், தேவனோடு எப்படி உறவாட வேண்டும்? ஒன்று, மெய்யான தெய்வம் இவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல உபதேசத்தின் கீழ் நாம் வாழ வேண்டும். மூன்றாவது, வேதம் நமக்குள் காணப்பட வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன இருக்குது வேதம் உங்ககிட்ட இருந்தா இந்த அக்கிரமெல்லாம் செய்வோமா? அநியாயமா விதைப்போமா? அநியாயமாக விதைப்போமா? விதைக்கலாம் மாட்டாங்க. சமாதானம் இல்லை. ஏன்டா சமாதானம் இல்லை? வேதம் இல்லைப்பா. மெய்யான தெய்வத்தை சொல்லி கொடுக்க உபதேசம் இல்லைப்பா. மெய்யான தெய்வம்ன்ற வேதத்தை நான் படிக்கலப்பா. மனுஷனை படிக்கிறது வந்து உக்காந்தி கண்ணை உருட்டிட்டு இப்படியே பார்க்குறது மனுஷனை. அவன் என்ன பண்ணுறான், அவன் எங்கே போகிறான், அவன் எங்கே வரான், இவங்க எங்கே போகிறாங்க. இதுக்கு இப்படியெல்லாம் ஒன்றும் வெடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இப்போ சாலமோன் ஏனென்றால் அவன் ராஜாங்கத்துக்குரியவன் அல்ல, அதில் ஒரு விடிவெளி வந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆதியாகம புஸ்தகத்தில் பிழையாம் பார்த்தது நிறைவேற வேண்டும். ஆதியாகமம் 3:15 நிறைவேற வேண்டும். இதெல்லாம் நிறைவேறினாதான் பிரதிநிதிங்க, நீங்க கர்த்தருடைய பிரதிநிதியா மாறாம இந்த வசனங்கள் இல்லாமலாம் நீங்க ராஜ்யத்துக்கு போறது கடைசி காலம். அப்படிதான் மேட்ரு போட்டு போவாங்க. அப்போ தேவனை அறிகிற காரியத்தில் 2 நாளாகும் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது இங்கு அருமையான யோய்தாவின் குமாரன் சகரியா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் 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 ஜனங்களுக்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறவர்கள், இதனால் நீங்க முடிஞ்சு போச்சு. இதனால் நீங்க என்ன செய்ய முடியாது, என்ன பண்ண முடியாதுங்க, என்ன பண்ண முடியாது. இதனால என்ன பெற முடியாதுங்க, சித்தி பெற முடியாது. பாருங்க வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லிடுச்சு. ஏங்க நமக்குள்ள எதுவுமே வளரலை, 9 மாதம் தாண்டிடுச்சு, ஏன் வளரலை, வளர்ந்தா ஏன் கீழே விழுந்து எந்திரிக்கலை? இதெல்லாம் வேத வசனம் நம்மகிட்ட செட்டப் இல்லை, வேதம் இல்லை நம்மக்கிட்ட. வேத ஆசாரியன் சரியாக சொல்லி உபதேசம் பண்ணுறதை கேட்கறது இல்லை. ஏன் நான் உங்களுக்கு அந்த சபையை குறித்து போட்டேன், நாளைக்கு இந்த குடும்பம் அங்கே போய் வழி விழுந்துடக்கூடாது.
அந்த குடும்பத்தால் இந்த குடும்பம் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ அவங்கெல்லாம் கடவுள் அறியாதவங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களதில் முழுக்கு ஞானஸ்தானம் கிடையாது. அவங்களதில் என்ன இல்லை, சகோதரர் முழுக்கு ஞானஸ்தான குடும்பம். இவெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல. இந்த கல்யாணத்தை நீ நிறுத்திருக்கலாமே, அது வேலை என்னது இல்லைங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. கர்த்தர் ஏற்படுத்தினா முடிச்சுட்டு போயிடணும். அதுலேருந்து விடுதலை பெற அவங்கவுங்களோட ஜாக்கிரதையாக பழகிக்கொள்ளணும். அது அவ்வளோதான் சத்தியம். வலிவு போயிடுச்சுன்னா ஒன்றும் பிடிக்க முடியாது. வலிவு போனால் எதையும் என்ன பண்ண முடியாதுங்க, பிடிக்க முடியாது. முடிஞ்சதுன்னா முடிஞ்சது தான். நீங்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களிடத்தில் வேதம் இல்லாவிட்டால் உங்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. உங்களுக்கு சரியான உபதேசத்தில் நீங்கள் நடத்தப்படாவிட்டால் காரிருள் இருக்கும் உங்கள் வீட்டில். உங்கள் வீட்டுக்கு வெளியே போனாலும் உங்களுக்கு வெளியே என்ன இல்லாமல் போய்விடும், சமாதானம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் திரும்ப வீட்டுக்குள் வரும்போதும் வீட்டுக்குள்ளும் என்ன இருக்காதுங்க, சமாதானம் இருக்காது. அதுதான் இந்த அமைப்பு. அப்ப நீங்க எல்லாவற்றிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். 133ஆம் சங்கீதம் நீங்கள் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது அது என்ன சொல்லுச்சு, அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ள அவர் தன்னை அவர் பார்க்கிற நேரத்தில் நீங்க அவர் பிள்ளையா இல்லாத போது தாங்க பிரச்சனை வரும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஐயா நீ ஆராதனையில் கலந்து கொள்ளாத, நில்லு, நிற்காத, உக்காரு, ஓடு, அதெல்லாம் நான் சொல்லு. பிரமாணம் வாசிக்கும் போது நீ நின்றுடணும்பா. சங்கீதம் வாசிக்கும் போது நீ நின்றுடணும். என்ன சங்கீதம் விடிவாக வாசிக்கிறாங்க, ஒரு 10 வசனம் வாசிக்கிறோம், ஒரு 2 நிமிஷம் அந்த விசுவாசம். அப்போ கூட நீ ஊனி பிடிச்சி நிற்காதவனுக்கு இந்த கர்த்தர் எவ்வளோ நாள் ஜீவனை கொடுப்பார், எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லு. அதனால தான் சாலமன்ட்ட தாவீது சொன்னாப்பா, ஜாக்கிரதையாக நடந்துக்கோப்பா, உத்தம. இப்போ இங்கே இந்த கோத்திரத்துக்கு சகரியாவும் சொல்லி கொடுத்தார். நீங்கள் அவரை கையை விட்டுட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருங்க, கையை விட்டுட்டு போயிடுவார். அப்போ கையை விடாம இந்த காரியத்தை நீங்க சரியா பார்த்து கொள்ள வேண்டும். 2வது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 3:17 என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் என்ன செய்து விடுவார், கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா. அது உள்ளேயும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கணும், வெளியவும் பயன்படுத்திக்கொள்ளணும். புரியுதுங்களா? உள்ளேயும் என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும், வெளியவும் பயன்படுத்திக்கணும். அப்ப 2 இடத்துலையும் உங்களுக்கு உள்ள நீங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காம வந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து வெளியே சமாதானத்தை உங்களுக்கு தந்து போவார். என்னத்தை தருவாருங்க? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இந்த சமாதான வார்த்தை நமக்கு தெளிவாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் சமாதான வார்த்தை இருந்தது. என்ன சமாதான வார்த்தை? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லும்போது இந்த சமாதானம் பூமிக்கு மனுஷர் மேல் பிரியமாக இருப்பதாக, பூமிக்கு அவ்வளோதான் மேட்ரு. வேதம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க முடியும். வேதமே இல்லைன்னா ஒன்று வேதனையோடு நீங்கள் போக வேண்டியதான். இங்கே வசனம் அதை தான் சொல்லி கொடுக்குது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அப்போ தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மெய்யான தெய்வம் என்று இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1. 2வது அவரால் கொடுக்கப்படும் உபதேசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2. 3வது இந்த வேதத்தை நீங்கள் தினந்தோறும் வாசித்து நேசித்து கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது உங்களுடைய ஆலயத்தில் தேவன் தங்கி இருப்பார். உங்களுக்குள் சமாதானம் உண்டாயிருக்கும். என்ன உண்டாயிருக்கும்? அடுத்த 3வது பகுதியை பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவரோடு நீங்கள் பாடுகளை சகிக்க பழகிக் கொள்வீர்கள் என்றால் இந்த பாடுகளை எப்படி சகிப்பீங்க? இவர் மெய்யான தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அந்த உபதேசத்தில் நீங்கள் ஆசாரியனோடு நிலைத்து நிற்கும் போது, அந்த உபதேசத்துக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை போல ஒருவேளை உங்களுக்கு பாடுகள் உண்டாகும் போது அந்த பாடுகளை
அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? அதுக்கு ஒரு பூம்பு மாடை விலைக்கு வாங்கிட்டு அதுக்கு துணியை போத்தி விட்டுட்டு அது காலையில் வந்து ஜெபம் பண்ணா ஆசீர்வாதம், அது மத்தியானம் வீட்டுக்குள்ள வந்த ஆசீர்வாதம், அது நைட்டு வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா எனக்கு ஆசீர்வாதம், அதெல்லாம் செல்லாது. செல்லாதப்பா, அதெல்லாம் செல்லாது. என் வீட்டுக்கு சமாதானம் வரணும்னா நான் முதல் படிக்கணும். முதல்ல அவன் வருவாங்க, அதெல்லாம் உண்டு. செல்லாது இல்ல, அவங்ககிட்ட சொல்லி அனுப்புவார் ஆண்டவர். நீ போய் இந்த வசனத்தை சொல்லப்பா இந்த ராத்திரி நேரத்தில். தம்பி நீங்க அதிகாலையில் அந்த வீட்டில் போய் கதவு தட்டி இந்த வசனத்தை சொல்லு. அது 2வது விஷயம். நம்ம எப்பவுமே முதல் விஷயத்தை செய்ய மாட்டோம். எந்த விஷயத்துக்கு போவோம்? 2வது விஷயத்துக்கு தான். அந்த டீ கடையில் 40 பேர் டீ குடிக்கிறான், நான் அங்கே தாண்டா போய் குடிப்பேன். ஏண்டா நம்ம பக்கத்து கடையில் ஒருத்தன் டீ போட்டு ஆற்ற விற்காம இருக்கிறான். செல்லாது. இவன் டீ விற்க ஆரம்பிச்சானா பணக்காரன் ஆகிடுவேன். ஏன்டா சொல்ற? நான் நேற்று பேப்பர் பார்க்குதுன்னு சைக்கிளில் போகிறேன், டீயே விற்கல. இவன் கால் மேலே கால் போட்டு பேப்பர் படித்தான். ஆனாலும் இந்த கடையில் நான் என்ன பண்ண மாட்டேன். டீ உலகம் இதுதான் உலகம். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவாருங்க. நீங்கள் வச்சிருக்க ஆசாரின்ட்டு சொல்லி அனுப்புற. எப்போ சொல்லுவார் தெரியுமா? நீ சரியா ஜெபித்து அந்த ஜெபத்தில் உனக்கு விடுதலை தெரியல, நீ குழம்பி இருக்கும்போது தான் ஆண்டவர் அனுப்புவார். எப்போ ஆண்டவர் சொல்கிறார், எப்பா இன்னும் 90 நாள் இருக்குதை பார்த்துக்கோப்பா. ஆமாம் ஆண்டவர் 90 நாள் இருக்குது வருஷம் முடிய. இதில் உன் பங்கு என்னப்பா? என் வேதம் வச்சிருக்கிறேன். வச்சிருக்கேன் ஆண்டவரே. உபதேசம் வச்சிருக்கேன் ஆண்டவரே. நான் தானே மெய்யான தெய்வம் உனக்கு. உண்மையில் நீங்கள் தான் ஆண்டவரே. வேறு எதுவும் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நான் வச்சுக்கலாம் ஆண்டவரே. உலகத்தில் எவனையும் நான் கனம் பண்ணுறதில்லை ஆண்டவரே. என் கண்ணுக்கு எது தப்புன்னு தெரிஞ்சால் அப்போ சொல்லிட்டு போயிடுறேன் ஆண்டவர். நல்ல பழக்கம்பா, நல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும்பா. இப்படியெல்லாம் இருந்தால் தான் பரலோகராஜ். இது இப்படி நல் ஆலோசனையை நீங்கள் தாங்க பேசணும். அதனால தான் போய் சொன்னார், ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இங்கே அவரோடு பாடுகளை சகிக்க கற்றுக்கணும். அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரு நம்மளை மறந்துடுறாருங்க. முடிஞ்சு போச்சுங்களா? இந்த மறுதளிப்பு எப்ப நடக்குது? அவருடைய வேதம் இல்லாத போது, அவருடைய உபதேசம் இல்லாத போது, அவர் மெய்யான தெய்வம் இல்லாத போது இது இடரல் வருது. இந்த இடரல் ஒரே ராத்திரியில் 2 பேருக்கு வந்துச்சு. ஆனால் ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு, ஒருத்தர் சிக்கிட்டார். ஒருத்தர் தப்பிச்சவர் பேரு பேதுரு, சிக்கிட்டவர் பேரு யூதாஸ். அப்ப நீங்க தான் புரிந்து கொள்ளணும், உபதேசம் யாருக்கு சொல்லப்படுது? எனக்கு கூட சொல்லி தரலாம். அப்ப இந்த உபதேசத்தின் மூலக்கூறு என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் வேதம் இந்த 90 நாளாவது உங்கள்கிட்ட வேதம் இருக்க பார்த்துங்கன்னு சொல்லி வருது. இந்த 90 நாளாவது இந்த மெய்யான தெய்வம் துதிக்க வாங்கன்னு சொல்லி தருது. இந்த 90 நாள்ல இந்த மெய்யான தேவனுக்குரிய உபதேசம் ஒன்று இருக்கான்னு சொல்லி தருது, ஞாபகப்படுத்துது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போத வச்சிச்சியே ஜீவவழி. கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானது. கரெக்ட். 7 நாள் தான் நீ சபைக்கு வர, ஞாயிற்றுக்கிழமை. 6 நாள் கர்த்தர் வெறுக்கிற, 6 நாளை வெறுக்கலைங்க, அந்த 6 வகையான கிரியைகளை வெறுக்கிறார். 6 நாள் அதுல நீ போய் மாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே 6லயே முடிச்சு தர ஆண்டவர். அதுக்கு கோத்திரத்துக்கு ஒரு பேர் வச்சார், 666 வச்சு அவனை ஒரு கோத்திரமாக அவர் கொண்டு போகிறாரு. அங்கே ஆதியாகமம் 3:15 பேலன்ஸ் எடுக்கிறாரு. அது அப்படியே ஒரு கோத்திரமாக கொண்டு வந்துட்டே இருக்கு. அப்போ யாருடைய பிரதிநிதி இங்கே? நீங்கள் யாருக்கு பிரதிநிதியாக சபைக்கு வரீங்களோ அதனுடைய தீர்ப்பு தான் இது. நான் யாருடைய பிரதிநிதியாக சபைக்குள்ள வந்து இந்த வேதத்தை திறக்கணும், எனக்கு இது தீர்ப்பு. பாரு தம்பி, அவன் 800 கோடி வச்சுக்கிட்டு இருக்கிறான் பையப்பில், அதை மாற்ற முடியலையப்பா, அது எப்படிப்பா மாறும்? நான் இல்லை டேட் வச்சுருக்கேன். அப்போ என்ன பார்த்து அடையப்பா தம்மனி ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஆண்டவர் டேட் வச்சுருக்கிற வரைக்கும் வீங்காத உப்பாத ரத்தத்தை அப்படியே கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொண்டு போயிடப்பா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறதுனால நான் தப்பிச்சிக்கிறேன். ஆனால் அவனுக்கு ஜெபிக்க தெரியாதே. அவன் பணத்தால் எல்லா பொருளையும் மாற்றிக்கிறான், அதுபோல் இதுவும் மாற்றிக்கலாம். இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்போ உங்களுக்கும் சமாதானம் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் அமளி பண்ண வரீங்க, ஒரு நல்ல சுத்த இருதயத்தோடு இல்லை. அப்படின்னும் போது ஜாக்கிரதையாக தான் நம்ம இருக்கணும். இங்கே இந்த வசனம்லாம் அது எச்சரிப்புக்கு தான். இந்த வசனம்
இந்த 113 சங்கீதம் அதை தான் வெளிப்படுத்துது. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 4வதாக, மன்னித்திருந்தால் அவர் உங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். என்னங்க, மன்னிக்கிறவராக இருந்தால் அவர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தோட முடியுது. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொஞ்சம் எல்லாம் வாசிடுங்க, அவ்வளவுதான். எல்லாமே வாசிடுங்க, முடிஞ்சிடுச்சு பிரசங்கம். வாசிங்க. தயவு செய்து பைபிள் கொண்டு வந்துடும், படிச்சிங்க. அப்படிதான் இப்போ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. மன்னிப்பு கிடைச்சா தாங்க சமாதானம் வரும். அந்த மன்னிப்பு கிடைக்காதனால தான் ஒருத்தன் போய் 4 கொண்டு செத்தான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட மன்னிப்பை கேட்டவன் சமாதானத்தோடு இருந்தான். ஒரு பிரசங்கத்தில் 5000 பேரை உருவாக்கி கொண்டு வந்தா. அந்த ஒரு பிரசங்கத்தில் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் கூட்டிகிட்டு வரணுன்னா நீங்கள் உபதேசம் பண்ணால் தான் கூப்பிட்டு வர முடியும். அப்போ அதுக்கு கூட ஒரு வேத வசனத்தை நாங்கள் சேர்ந்து வாசிக்க மாட்டோம், நீங்கள் அடம்பிடிச்சு உட்காந்துருக்க பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு பேசுறதுக்கு கஷ்டமாக வருது, வேற ஒன்றும் இல்லை. என்ன போட்டிருக்குங்க? ஒருவர் மன்னிங்க. உங்களுக்கு வசனத்தை சொல்றேன், மன்னிச்சுட்டு போயிட்டே இருங்க. எனக்கு விரோதமா நிக்காதீங்க. ஒருவேளை தேவன் என் பக்கத்துல இருந்தா உங்களுக்கு பிரச்சனை, உங்க பக்கத்துல பிசாசு இருந்தாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, என் சொந்த வார்த்தை இல்லை. என் சொந்த வார்த்தையெல்லாம் வேற, அது வேற நாட்கள்ல நான் செய்து காட்டணும். இங்க செய்யறதுக்கு ஆகாடியம் பண்றதுக்கு நான் சபைக்கு வரல, ஆலோசனை கொடுக்க வரேன், கர்த்தருடைய வார்த்தையை தெளிவுபடுத்துறேன். அதோட தான் நம்ம நட்பு நிக்குது. நீங்க கர்த்தர்ட்ட எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது. கர்த்தர் என்கிட்ட சொல்லும் போது நான் சொல்லிடணும். அவர் எனக்கே சொல்லும் போது நான் கீழ்ப்படிந்து தலையை நட்டு காது கொடுத்து கேட்டுக்கணும். ஆமா ஆண்டவரே, நீ தான் மெய்யான தேவன் எனக்கு தெரியுது. ஆனால் நான் ஜனங்கிட்ட சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டேன். ஏற்றுக்கிட்டே இருந்தான்னா ஏற்றுக்கலைன்னா என்ன, நீ சொல்ல வேண்டியது உன் பங்குன்னும் போது பிரசங்கம் வருது. அப்போ இனிமே ஒரு நாட்களில் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மெய்யான தெய்வம் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய பரிசுத்தாவே நீங்கள் நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் கவலைகளை பாரங்களை வைக்கும் போது பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் துணையை கொண்டு உங்களை விடுதலை கொடுப்பார். ஏன்னா யாரு கொடுப்பாங்க? அப்ப சமாதானம் அந்த இடத்துல தான் வரும், அந்த இடத்துல சந்தோஷம் வரும், அந்த இடத்துல டக்கப்போர் இருக்காது, தேவையில்லாம பேச்சு வராது, ஆராதனையில தேவையில்லாம சரீரம் பலவீனம் அடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் இருக்கு. அது மாம்சத்தில் நீங்க போயிட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களிடத்தில் இந்த தெய்வம் இல்லாமல் போனால் உங்களுக்கு ஆயுசு நாட்கள் கம்மி. வேதம் போட்டு இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவது ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருத்தெழுந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அடையாது. முடிஞ்சது வேதம். அப்ப அந்த மெய்யான தெய்வத்தை பற்றி வேதம் உபதேசம், இதுதான் இந்த வேதவசம் தான் உபதேசம். அதனாலதான் தாவீது தான் பையன்ட்ட உபதேசம் பண்ண, தம்பி சாலமுன்ன, உனக்கு அண்ணன் ஒருத்தன் அப்சுலோம்னு இருந்தான்பா, செம்ம ஃபிகருப்பா. நம்ம காலம் மறந்து அப்படி தானே பேசுவார். சுடுகுனா ரத்தம் வரும். எம்ஜிஆரை நீ பார்த்ததில்லை, அம்பளவு கலரு அப்படிலாம் பேசியிருப்பார். அவர் அந்த காலத்தில் இருந்ததுனால அவர் அதெல்லாம் மறைச்சி ஒரு வார்த்தை சொன்னார், சாலமுன்னே நீ உத்தம இருதயத்தோடும் உத்தம நிதானிப்போடும் இருக்கணும். ஆனால் சாலமுன் இதை எதனால் மறந்து போனாருங்க? எதனால் மறந்து போனாருங்க? சத்தமா சொல்லுங்க, என்னது? பெண்ணினால் இல்லைங்க, அந்நிய பெண்களினாலே. என்னங்க? அதுதான் விஷயம். பெண்ணால் அவர் கெட்டு போலீங்க, அவருக்கு ஒரு பொண்ணை கொடுத்துருப்பாரு ஆண்டவர், அந்த பொண்ணால கெடலை, யாரால கெட்டாரு? அப்படி பைபிளை நீங்க பார்க்கணும். அவன் பொம்பளையோட சேர்ந்த கெட்டு போயிட்டான், அப்படி பேசக்கூடாது.
அவனுக்குன்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு, அதை விட்டுட்டு அதுக்கு வீடு கட்டாம அவர் யார் யாருக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சாரு? அந்நிய பெண்களுக்காக போய் வீடு கட்டினாருங்க. அப்புறம் ஒரு வீட்டு சாப்பாட்டில் ஒழுக்கம் இருக்கும், இரவு வீட்டு சாப்பாட்டில் வித்தியாசம் இருக்கும். ஒரு வீட்டு சாப்பாட்டில் என்ன இருக்கும்? ஒழுக்கம் இருக்கும். உங்கள் வயிறுக்கும் அவங்க வயிறுக்கும் என்ன உப்பு குறைக்கணுமோ காரம் குறைக்கணுமோ அதை செய்வாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு உப்பு போட்டால் பிடிக்காது அப்படி சொல்கிற குடும்பம்லாம் இருக்குது இல்லை, அவருக்கு கோபம் வந்துடும், உப்பு இருக்கக்கூடாது, காரமாக கம்மியாக இருக்கணும். இதே அந்நிய பெண்களோடு இருக்கும்போது அவருக்கு மீனில் உப்பு மீனாக இருந்தாலும் அது கடல் மீனாக இருந்தாலும் அவரோட அப்படி மிதக்கணும். அப்படி மிதக்கி ஒரு 4 துண்டு சாலமன் சாப்பிட்டோன்னே என்ன ஆயிடுச்சு? மூளை என்ன ஆகுது? மழுங்கி போகுது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான்களுக்கு விரோதமாலாம் சொல்லலை, உன்கிட்ட இருக்கிறத விற்றுட்டு தரித்திரத்துக்கு கொடுப்பா, அப்போ தான் நித்திய ஜீவன் வரும். இயேசு கிறிஸ்து அப்படியே இந்த சம்பவத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு சம்பவமும் இந்த வேதத்தில் இருக்கிறது நமக்கு உபதேசம் இருக்கணும், அதனுடைய தெளிவு இருக்கணும். நம்ம பழக்கெல்லாம் அதெல்லாம் இல்லாத போது இந்த பிரச்சனை சபைக்குள்ள சமாதானம் இல்லை, அதுக்கு ஆளை விட்டுறது தான். அர்ரா எருமாடு சரியில்லை, அதனால கூரை கொட்டா இடிஞ்சு விழுந்துடுச்சு. எருமாடு சரியாக தான் இருந்துச்சு, நீ கூரை கொட்டா எருமாடுக்கு போகும்போது அந்த காலத்துக்கு நீ என்ன பண்ணல? போடலை. நீ கண்ணுக்குட்டிக்கு ஒரு கூரையை போட்டுவிட்டு எருமை மாடை உள்ளே விட்டுட்டு எருமாடு சரியில்லை அதனால கூரை விழுந்தது. இப்போ இப்படி தான் இருக்குது. நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் கேட்க மாட்டேன்றாரு. ஏன் கர்த்தர் கேட்கலன்னா, இந்த வேதத்தின் அடிப்படையில் நீ ஜெபிக்கிறது இல்லை. அவர் உன்னை விட்டுட்டாருன்னு சொல்லி தராரு. அப்போ அவர் விடாமல் இருக்கணும்னா நீ அவருடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவர் பிறரை மன்னிப்பது போல நீ பிறரை மன்னிக்கும் போது காரியங்களை கர்த்தர் உன்னோடு காதோடு பேசுவார். கர்த்தர் எப்படி பேசுவாருங்க? காதோடு பேசுவாருங்க. அருமையாக இருக்கும். அதெல்லாம் அதை நீங்கள் சாமுவேல்கிட்ட தான் போய் கற்றுக்கணும். நம்ம சர்ச்சுக்கு வர சாமுவேல் இல்லைங்க. எந்த சாமுவேல்? இப்போ உண்மையை சொல்லிவிட்டீங்க, கரங்களை தட்டிங்க. இவ்வளோ தெளிவாக இருக்கிறீங்க பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக எனக்கு இருக்குது தெரியுமா? இவ்வளோ தெளிவாக இருக்கிறீங்க. இதுதான் எனக்கு தேவை. இந்த தெளிவு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோதான், முடிஞ்சது. எந்திரிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு, எந்திரிச்சிருங்க. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இன்று நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனையின்படி இன்னும் மீதியாக இருக்கிற நாட்களில் நாங்கள் உம்மோடு இருந்து அதற்கேற்ற உபதேசங்களை அறிந்து கொண்டு, அதற்கேற்ற வேத வசங்களை புரிந்து கொண்டு, அதற்கேற்ற ஜனங்களோடு பழகி, அதற்கென்ற ஆசாரியனுக்கு கீழ்ப்படிந்து எங்களுக்கு கொடுக்கிற காரியங்களை அறிந்து கொண்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு ஒரு தடவை எங்களுடைய காரியங்களை மன்னிங்க ஆண்டவரே. நீர் நாங்கள் மற்றவர்களை மன்னித்தால் நீர் எங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறீர். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் என்று சொல்லுகிறீர். நாங்கள் எந்த பாடுகள் பட்டாலும் உண்மை மறுதளிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். அதே போல் உண்மை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். இந்த 113ஆம் சங்கீதத்தை போல நாங்கள் என்னாலும் உண்மை துதிக்கவும், எங்களுடைய வாயில் எப்பொழுதும் உண்மை துதிக்கிற துதி இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீதியான நாட்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு ஆயுசு நாட்களை கட்டளையிடுங்க. இந்த 90 நாட்கள் எங்களுடைய பிரயாசங்கள் எங்களுக்கு சமாதானத்தை தரட்டும். எங்களுடைய கையின் கிரியைகள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரட்டும். நாங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் உங்களுடைய பிரசனம் என்று எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை